வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது, இதை பற்றி பார்க்கலாம். கூடுதலாக தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடங்க இருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 149 ஜிஓவை ரத்து செய்ய இருக்காங்க, இது என்னன்றதையும் இதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு TN-TET பேப்பர் 2 முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. ஸோ கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் எல்லாமே விட்டாங்க. பிப்ரவரி இறுதிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளும் முடித்தாங்க. இறுதிக்குள்ளார ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கரையும் முடித்தாங்க. ஸோ இந்த மார்ச் இறுதிக்குள்ளார டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த கல்வி ஆண்டு துவங்க இருக்கிறதுனால, அடுத்த கல்வி ஆண்டில் புதிய ஆசிரியர்கள் நியமனத்தை துவங்க இருக்கிறதுனால டெட் ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டை நமக்கு விரைவில் பப்ளிஷ் செய்யணுங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸோ டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கு பப்ளிஷ் செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தமிழக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் பேப்பர் 2 முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டெட் தேர்வு எழுதிய தற்காலிக ஆசிரியர்களுடைய நியமனங்களை துவக்க இருக்காங்க. ஸோ நியமனங்கள் துவக்க வந்து எப்படியா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கிற SMC கழகத்தில் மூலமாக பள்ளி தலைமை ஆசிரியர்களே தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து கொள்ளலாம். இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க நியமன தேர்வு. ஸோ டெட் தேர்வில் பாஸ் செய்த ஆசிரியர்களுக்கு ஒரு நியமன தேர்வுன்றது ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த நியமன தேர்வை தள்ளுபடி செய்ய இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி டெட் தேர்வு எழுதியவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சதுனால ஸோ அந்த நியமன தேர்வு 149 ஜிஓவை விரைவில் தள்ளுபடி இருக்காங்க. ஸோ விரைவில் அந்த தள்ளுபடி செய்யப்படுவதனால நியமன தேர்வு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இனி நடக்குமான்றது சந்தேகத்தோடு தான் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் டெட் பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.